சித்தாந்த ரீதியான பிரச்சனை மட்டுமா இல்லாட்டி உங்களுடைய திட்டங்களே நீங்க தொடர்ச்சி விமர்சனம் செஞ்சுட்டு வர்றீங்க? திமுகவுடைய திட்டங்கள், தமிழ்நாடு அரசு திட்டங்களை அப்ப சித்தாந்த ரீதியாக மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு அண்ணா, நேற்று காலையில் என்னோட அறிக்கையை பாருங்கண்ணா. நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு சாயந்தரம் காலையில் நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம். எப்பொழுதும் போல் எப்படி பாரதிய ஜனதா கட்சி இருக்குமோ அப்படித்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம், அப்படித்தான் இருக்க போகின்றோம், நாளை காலையில் அப்படித்தான் இருப்போம். அதனால் இது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கான ஐயாவிற்கான விழா என்பதில் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு தலைவர் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சித்தாந்த ரீதியில் எங்களுக்கு ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருந்தாலும் 5 முறை முதலமைச்சர்கள், மக்கள் முட்டாள் இல்லை, எல்லாருமே யோசித்து ஒருத்தரை தேர்வு பண்ணுறாங்க. அதற்கு மரியாதை கொடுக்கணும், அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும், பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும். ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர் இந்தியன் பாலிடிக்ஸ், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களோடு 1999 கூட்டணியில் இருந்தாங்க, அதுவும் மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பாரதிய ஜனதா கட்சி இலக்கணமாக மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க. எல்லோரும் எங்களை என்ன சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஒன்று, நீங்கள் மட்டும் தனி, எதிர்க்கட்சியினுடைய குரவலையை நசிக்கிறீங்க. இது ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய பேச்சு என்ன? இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் அவர்கள் கூட அந்த பேச்சை குறிப்பிட்டிருந்தாங்க. அவருடைய பேச்சை முழுமையாக ஒரு கட்சி தொண்டனாக முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். என்ன பேசியிருந்தாங்க? 1973 குறிப்பாக தேசிய கொடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்றுவதற்கு அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள். ஆனால் இன்றைக்கி தமிழக அரசியல் 1980 1960 இருந்த தமிழக ஆட்சி இன்னைக்கு இல்லை, அது வேற. அது மாற்றுக்கருத்து பேசுவதற்கான நேரம் இருக்குது. மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் வைக்கிறோம், சித்தாந்த அடிப்படையில் மாற்றத்தை வைக்கிறோம், மக்கள் முடிவு செய்ய போகிறாங்க, அது வேற. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு அது இருட்டா தெரியுது, தமிழக மக்களுக்கும் 8.5 கோடி மக்களுக்கும் இருட்டா தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அவர் தப்பு கணக்கு போடுறார். அதே போல் இன்றைக்கி தமிழக மக்கள் அரசியல் நாகரிக பாரதிய ஜனதா கட்சி ஆள தகுதியான கட்சினா இதை நாங்கள் செஞ்சால் தான் மக்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வரும். நாங்கள் ஒரு என்ன சொல்கிறதுனா என்ன வேணாலும் பேசிட்டு எப்படி வேணாலும் நடக்கிற கட்சி. இட்ஸ் வெரி மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்தியாவில் 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, பலவிதமான முரண்பாடுகளை தினமும் பார்லிமெண்ட்டில் சமாளிக்கக்கூடிய கட்சி. எங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மாற்று கருத்து இருந்தாலும், உதாரணத்துக்கு ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 5வது நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டால் சரிசமமாக பிரதமரோடு அமர்ந்து பிரதமர் நேரம் கொடுப்பாங்க. இந்திய அரசியலில் அவர் முதலமைச்சராக வந்திருக்கின்றார். இந்த போன்ற பல அரசியல் இலக்கணங்களை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றோம். அதனால் இவங்க கிணத்து தவளையாக இந்த அரசியலிருந்து பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டு நிற்க விரும்புகிறது. எங்கே நாகரீகமோ நாகரீகம், எங்கே போட்டியோ எங்கே போட்டி, எங்கே சண்டையோ சண்டை, எங்கே மக்கள் மன்றத்தில் எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வைக்கணுமோ வைக்க போகிறோம். ஆனால் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்குறாங்கண்ணா. ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவங்ககிட்ட ஒரு பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட் அண்ணா. பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. காரணம், தமிழகத்திற்காக ஒரு விஷயத்தை இணைஞ்சு நிற்கணும். நமக்குள்ளே சண்டை போடுற நேரத்தில் சண்டை போட்டுக்கலாம், அது வேறங்கண்ணா. இது ரெண்டையும் நாங்கள் ஒன்றா பார்க்கணும்னு நினைக்கிறோம். நேற்று கலைஞர் மெமோரியல் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். ஏனாங்கண்ணா, நாங்கள் ராஜ்நாத் சிங் அவங்க வரும்போது இல்லைங்க ஐயா, எங்களுக்கு உங்களுக்கு மாறுபட்ட சித்தாந்தம் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா, நானும் முருகன் ஐயாவும் வரல, நாங்கள் போய் கலைவாணர் ரங்கத்தில் போய் நின்றுக்கிறோம். எப்படிங்க நான் சொல்ல முடியும்? மனிதன் மறைந்திருக்கின்றார், அவருடைய இடத்திற்கு போகிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. கட்சியாக எங்களுக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும், எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும், மாநில தலைவராக தட் இஸ் மை லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். என் கடமை அது. போய் ஆகணும், அங்கே போய் நீங்கள் இருக்கணும், அந்த மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கூட அரசியல் பண்ணணும், இதில் எல்லாம் கூட நான் பேசணும்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, அப்போ தமிழ்நாடு வெறும் அரசியல் மட்டும் சண்டையே போட்டுட்டு இருந்தால் மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? சரி, நாளைக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு இதே போல் உயரிய கௌரவம் கிடைக்குது, அன்றைக்கி திமுக இதே மாதிரி பிஹேவ் பண்ணால் என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா. தலைவர்கள் இருக்கும் பொழுது சண்டை போட்டார்கள், அதை விடுவாங்கண்ணா. சண்டை போட்டாங்க, எல்லோரும் போட்டாங்க. எல்லா ஜென்ரேஷன்லேயும் அந்த ஃபைட் இருந்துச்சு. அந்த ஃபைட்டுனால தமிழ்நாடு முன்னாடி போச்சு. அதில் எந்த மாற்று கருத்தில் சண்டை போட்டாங்க, ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்துச்சு, கைது பண்ணாங்க, அதெல்லாம் விடுங்கண்ணா. அது காலத்தினுடைய கட்டாயம் செஞ்சாங்க, காலம் மறைந்து விட்டது, அவங்களும் மறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கும் நான் அதை கன்டினியூ பண்ண போகிறேன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த சண்டையை கொண்டு போனால் இதில் பாதிக்கப்படுபவர்கள் தமிழ்நாடு மக்கள் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் பெருந்தன்மையாக உணர்ந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய கருத்து. ஆனால் பாஜகவுடைய உதவியை நாடுனாரா நாடலியா அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்கண்ணா. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவை பார்த்தீங்க, மோடி ஐயாவுடைய கண்டலன்ஸை பார்த்தீங்க, மோடி ஐயாவுடைய வருகையை பார்த்தீங்க. மோடி ஐயா அவர்கள் தமிழக மக்களின் மீது, முதலமைச்சர்கள் மீது என்ன மரியாதை வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க. நாங்கள் எங்கேயுமே எதுவுமே செய்யவில்லை. அரசியல் கட்சியாக
சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் ஆதரவு கேட்குறாங்கன்னா முழுமையாக ஆதரவு கொடுத்து தமிழகத்திற்கு மோடியை என்ன செய்ய முடியுமோ அந்த பீரியடில் செஞ்சாங்க. அந்த பீரியட் ஆஃப் டீஸ்டபிளைசேஷன். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்க ஒருத்தர் முதல்வராக வர்றாங்க. அப்போ மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கோம். எங்கேயும் கூட குறை வைக்கல. நீங்கள் பீரியட் எடுத்து கம்பேர் பண்ணுங்கன்னா 2018, 19, 20, 21 அடிப்படையில் எடுத்து அந்த 4 ஆண்டுகளை கம்பேர் பண்ணுங்கள். தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி எங்கேயாச்சும் நிறுத்தி இருக்கிறோமா? எங்கேயுமே கிடையாது. மக்களுக்கு வர வேண்டிய நிதி கட்சி மூலமாக வந்துச்சு. இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்கிறேன்? ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி கண்ணில் பார்க்கக்கூடாத கட்சியா? இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோளில் போட்டாங்கன்னா, இன்றைக்கி இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா உள்ளத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்கணும்? இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா உள்ளத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்கணும்? எவ்வளோ ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும்? எவ்வளோ ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும்? ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாங்கன்னா அவருக்குள்ளே எவ்வளோ ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும்? இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு ஃபிட்டா? இவங்கெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா? பாரதிய ஜனதா கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு? பர்மிஷன் கேட்டீங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுவும் வந்து குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எங்கேயும் செய்யாத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் வாழ்க அப்படிங்கிற வாக்கியம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் காயின் பிரிண்ட் ஆகும். இவர்கள் சொன்னதை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிரசிடென்ஸ். நாளைக்கு ஒரிசாவில் கேட்கலாம், பெங்காலில் கேட்கலாம், யார் கேட்டாலும் கூட மரியாதையை செய்யணும். அந்தந்த மாநிலத்தினுடைய நம்முடைய தாய்மொழி நமக்கு பிரதான். இதை அப்படியே எப்படி மாற்றி சொல்கிறாரு? மத்திய அரசு தமிழ் வெல்கங்கிற வார்த்தை இருக்கு, அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க, மோடி எவ்வளோ பெரிய ஆள், இப்படி பேசுவதை விட்டு அதில் ஒரு ஹிந்தி வாக்கியம் அங்கே இருந்துச்சு, அதில் இந்த வாக்கியம் அங்கே இருந்துச்சு. அதாவது அரசியல் பார்வைங்கண்ணா. அதாவது நீங்கள் ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எதையும் குறை சொல்லலாம். ஏன் இவங்க 2014 இருக்கும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலையா? 2019 இப்போ ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம். அது சந்தோஷப்படுறதா? நான் துக்கப்படுறேன். எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டிருக்கணும், பிரதமர் அவர்கள் வாங்கியிருக்கணும், அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங்ஜி மாதிரி கேபினெட்டில் மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கணும். என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா? நாகாலாந்து, சிக்கிம், கேங்டாக், இந்தியாவில் இருக்கக்கூடிய குக்கிராமம், லடாக்கில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையா? இல்லை நாங்கள் காயின் ரிலீஸ் பண்ணி நானே வெளியிட்டுக்கிட்டேன், எனக்கு சந்தோஷம், எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கும்முடி பூண்டிக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டேன்னு ஆதங்கப்படுவது எம்ஜிஆர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா? அதனால் அவர் நான் திரும்பி கேட்குறேன், 2019 நாங்கள் கூப்பிடல, நீங்கள் கூப்பிட்டு தான் நாங்கள் வந்திருப்போம் சார், எங்கள் தலைவர்கள் வந்திருப்பாங்க, நீங்கள் யாரை கூப்பிட்டு இருந்தாலும் வந்திருப்பாங்க. இதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருப்போம். பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் தமிழகத்தில் 8.5 கோடி தமிழர்களுக்கு தெரிய, யூபிக்கு தெரிய வேண்டாமா? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புரட்சி திட்டம் தெரிய வேண்டாமா? மிட் டே மீல் ஸ்கீம் தெரிய வேண்டாமா? அவருடைய சாதனைகள் தெரியப்படுத்த வேண்டாமா? இது வந்து பாருங்க, அதான் கிணத்து தவளை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். கிணத்துக்குள் உட்கார்ந்துக்கிட்டு இந்த காயினை நாங்களே வெளியிட்டுட்டோம், அதில் வந்து ஒரு புகழ் பாடுவது வந்து உங்களுக்கு சந்தோஷமா? அதனால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. கலைஞர் ஐயாவுடைய புகழ் போகணும். ராஜ்நாத் சிங் இங்கே வந்தாங்கன்னா டெல்லி பேப்பரில் ஹெட்லைன்ஸ், அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் இன்னைக்கு டெல்லியில் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பேஜ். எல்லா ஆங்கில பத்திரிகைகள், ஹிந்தி பத்திரிகைகள், பெங்காலி பத்திரிகைகள். அங்கே யாரோ படிப்பாங்க, என்ன சொன்னாங்க, 1989 ஏதோ சுயதவி குழு ஆரம்பிச்சாங்களாமா, என்னப்பா 1973 முதலாக தேசிய கொடி ஏற்றுனாங்களாமா, என்னப்பா? யாரோ 2 பேர் படித்தாங்கன்னா புகழ் தமிழ்நாட்டு விட்டு வெளியே போகும் இல்லைங்கண்ணா, அது சாதனையா? அல்லது கிணத்து தவளையை போல நானே காயின் ரிலீஸ் பண்ணி நானே வாங்கிட்டேன்னு சொல்கிறது சாதனையா? அதனால் இதுதான் தமிழக அரசியலுடைய நிலைமை, இப்படி தான் இருக்குது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எம்ஜிஆர் ஐயாவுக்கு நீங்கள் புகழ் சேர்க்கல, உங்கள் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை. பட்டி தொட்டிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும்ல, ஏன் செய்யலை? அது உங்கள் பிரச்சனை. அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இது ஒரு சாதனையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறாருன்னா எனக்கு வேதனையாக இருக்குது கேட்கறதுக்குன்னா. இன்னொரு கேள்வி மம்தா பானர்ஜி பங்கேற்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் ஒரு ஆளுநருடைய வீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க கருத்து சொன்ன அண்ணாமலை இப்போ நேரெதிர் அரசியல் செய்யக்கூடிய சித்தாந்தம் ரீதியாகவும் ஒருவருக்கு தாக்கி ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான காரணம் என்ன? அண்ணா, மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்றது ஒரு தனியார் விழா, நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணா, ஒரு தனியார் நிகழ்வு. தனியார் நிகழ்வுக்கு மம்தா பானர்ஜி அவங்க வர்றாங்க, தனியார் நிகழ்வில் இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த தனியார் நிகழ்வில் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல. அதற்கு பின்னாடி நான் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வர்றேன். தனியார் நிகழ்வு, நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மத்திய அரசு இறந்து போன ஒரு மனிதனுக்கு, 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணில், நம்முடைய சொந்த மண்ணில் ஒரு மரியாதை செய்கிறாங்க. மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் வந்துடுறாங்க. இது அது எப்படிங்கண்ணா சமம்? உதாரணத்துக்கு நான் கேட்குறேங்கண்ணா, எனக்கு தெரியும் எப்படிங்கண்ணா சமம்.
தனியார் நிகழ்வு. நான் நாளைக்கும் போகலாம், நாளான்னைக்கும் போகலாம். அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல. அது ஒன்று. இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன், அதில் ஆளுமையை காட்டுவேன். ஐ எம் வெரி சாரிங்கண்ணா. தமிழ்நாடு அரசியல் இப்படித்தான் போகணுமா? மக்கள் மெச்சூரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்னும் 30 வருஷமாக அந்த கத்தி சண்டையை நானும் போடுவேன். நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன், நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணு. இதே மாதிரி போனால் எங்கே போய் முடியுங்கண்ணா அது? அடுத்து இரண்டாவதுங்கன்னா, இன்றைக்கி மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு 2-3 விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. என்ன முன் வச்சிருக்கிறாங்க? குறிப்பாக இந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் லேட்ரல் என்ட்ரியை கொண்டு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. இதனால் வந்து எல்லா மக்களுக்குமே, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தினுடைய சிவில் சர்வீஸ் எல்லாம் அமெரிக்காவில் ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஒரு ஜனாதிபதி வந்தவுடன் அவர் கூடவே டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வருவார், ஃபினான்ஸ் செக்ரட்டரி வருவார், எல்லாருமே பிரைவேட் செக்டர்லேருந்து வருவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அந்த கோ டெர்மினஸ் வித் த பிரசிடென்ட். இதை வீரப்ப மொய்லி அவர்கள் தலைமையிலான செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 2005 காங்கிரஸ் ஆட்சியில் சப்மிட் பண்ணுறாங்க வீரப்ப மொய்லி அவர்கள். இந்தியாவிலும் இந்த நடைமுறையை கொண்டு வரணும். சிவில் சர்வீஸில் நாங்கள் எல்லோருமே ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணிவிட்டு 30 வருஷம் ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணிவிட்டு ப்ரொமோஷனில் அனுபவத்தோடு போகிறோம். அதுவும் சரிதான். ஆனால் லேட்டரலாக உங்களை போட பத்திரிகை நண்பர், இன்றைக்கி நீங்கள் ஒரு டால் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியுடைய ஜாயின்ட் டைரக்டராக வரணுங்கிறது அவங்க விருப்பம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி INB ஜாயின்ட் டைரக்டராக போகிறத விட பத்திரிகை துறையில் 15 ஆண்டுகள் நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் INB மினிஸ்ட்ரி ஜாயின்ட் டைரக்டராக வந்து ரன் பண்ணுங்கள். இதுதான் அதோடைய நோக்கம். சிம்பிளாக சொல்லணுங்க. நாங்கள் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில் என்விரான்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வாங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கு ஓலா ஊபர் அந்த மாதிரி யாரை கூட்டிகிட்டு வாங்க. இதை 2005 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் அதனுடைய 10வது காப்பி 10th ரிப்போர்ட் ஆஃப் தி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் பேஜ் நம்பர் 325 வீரப்ப மொய்லி சொல்கிறாங்க, இது போன்ற லேட்டரல் என்ட்ரியை கொண்டு வந்தால் தான் இந்தியாவுடைய சிவில் சர்வீஸ் மக்களுக்கு பயன்படும். அதை பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்துகிறோம். எப்போ இருந்து நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா 2018 ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சொல்லணும் 6 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்குது. லேட்டரல் என்ட்ரியில் இதுவரை 60 பேர் ஜாயின்ட் செக்ரட்டரியாக டைரக்டர் ரேங்கில் 60 பேர் வர்றாங்க. 3 ஆண்டுகள் இந்திய அரசுக்கு பணியாற்றலாம். மாநில அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அப்ளை பண்ணலாம், தனியார் அப்ளை பண்ணலாம். ஒரு பேனல் இன்டர்வியூ வச்சு 3 ஆண்டுகள் கொடுக்கும். எக்ஸ்டெண்டட் பை 2 more years, 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கலாம். அதன் பிறகு திரும்ப பிரைவேட் செக்டருக்கு வந்துடணும். இதான் அதனுடைய அமைப்பு. இன்றைக்கி 60 செக்ரட்டரி இது வரைக்கும் நம்மகிட்ட இருக்காங்க. இன்றைக்கி மறுபடியும் ஒரு புது ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது இன்றைக்கி வந்து ஒரு கட்டுக்கதையை எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி ஒரு கட்டுக்கதையை சொல்கிறாங்க. எய்தர் அவருக்கு தெரியலையா, அவருடைய ஆட்சியில் வீரப்ப மொய்லி அவர்கள் கொண்டு வந்த ரிப்போர்ட்டை படிக்கலையா, இல்லை இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டினன்ஸை டியர் பண்ணி பத்திரிகையாளர் சந்திப்பில் வீசிட்டு போன மாதிரி மறுபடியும் அவருடைய கட்சி அறிக்கையே தப்புன்னு வீசிட்டு போக போகிறாரா? அதனால் இன்றைக்கி இதை வைத்து தான் அரசியல் நடக்குது. இன்றைக்கி பாருங்கள், 10 ஆண்டு காலம் காங்கிரஸினுடைய ஆட்சி 2004 13 வரை 3517 பேர் ஆல் இந்தியா சர்வீஸ் குரூப் A குரூப் B இவங்களாம் ரெக்ரூட் ஆனாங்க. 3517. இன்னைக்கு நம்முடைய 10 ஆண்டுகளில் 3929 ரெக்ரூட் ஆகிருக்கிறான். ஸோ நாம் அதிகமாக ரெக்ரூட்டும் பண்ணியிருக்கோம். அதாவது ட்ரெடிஷ்னல் சிவில் சர்வீஸில் IAS IPS IFS குரூப் A குரூப் B IRS IRDS IRTS இது போன்ற எல்லா சர்வீசஸும் டேனிப்ஸில் இருந்து நாம் அதிக ரெக்ரூட்டும் பண்ணியிருக்கோம். லேட்டரல் என்ட்ரியும் கொண்டு வந்திருக்கோம். சரி, இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களுக்கு கேள்வி கேட்குறேன். இங்கே ஒரு பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் சிவில் சர்வீஸ் எழுத முடியல, நான் எழுதுனேன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எழுதலை, உங்கள் டேர்ம் முடிஞ்சிருச்சு. 45 வயசில் யோசிக்கிறீங்க, இந்த நாட்டுக்கு நீங்களும் சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த நாடு வந்து இல்லைனே, பத்திரிகையாளர் அண்ணன் முன்னாடி இருக்கார், பிரதர் நேம் நான் எடுத்துக்கிறேன், மகேஷ் அண்ணன், பிரதர் நீங்கள் போய் 45 வயசில் மறுபடியும் சிவில் சர்வீஸ் எழுதுங்கன்னா அது நடக்கிற காரியமா? உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட். 45 ஆண்டுலேயும் நீங்கள் வாங்க, 3 வருஷம் மட்டும் அரசுக்கு வேலை பாருங்கள், 5 வருஷம் மேக்ஸிமம் திரும்பி உங்கள் துறைக்கே போயிருங்க. அப்போ உங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் உறிஞ்ச போகிறோம். அரசு உறிஞ்சுது. INBக்கு வந்து என்னை பொறுத்தவரை IAS அதிகாரி இருப்பவரை இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீடியம், என்ன பிரச்சனைன்னு தெரியும், எப்படி டெலிவிஷன் மீடியம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், நியூஸ் மீடியம் என்ன, பாலிசி என்ன நீங்கள் சொல்லுவீங்க. இதை உலக நாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்தியாவிலேயே ராகுல் காந்தி தடுக்கிறாங்க. அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, இதை மக்களிடம் பொய் சொல்லி திசை திருப்புவது. நாம் வந்ததுக்கப்புறம் OBC சமுதாயத்திற்கு அதிக எண்ணிக்கையில் உள்ள வர்றாங்க, SC ST அதிக எண்ணிக்கையில் வர்றாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கோட்டாவில் வர்றாங்க. இது எல்லாம் கூட கம்பேரிட்டிவாக இருக்கும்பொழுது இதில் அரசியல் செய்வது எந்த விதத்தில் ஏற்புடையதுங்கண்ணா? அதனால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டும் இல்லாமல்
பொய் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க, எம்பி அவங்க, ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய கட்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. மக்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டிபேட் பண்ணுறதுக்கு வேறு மேட்டர், ஆனால் திசை திருப்பி அதை மாற்று புகுத்தி இதெல்லாம் மறைச்சு சொல்வது மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. அண்ணா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கண்ணா, லேட்ரல் என்ட்ரிலையும் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வாங்க, ஜாயின்ட் டைரக்டர் ரேங்க்கில். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ப்ரொமோஷனில் எங்கேயுமே நம்ம ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுறதில்ல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வீஸில் இட்ஸ் நாட் தேர். இன்றைக்கி நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஐஏஎஸ்ஸாக ரெக்ரூட் ஆகிடுறீங்க, கோட்டா சிஸ்டத்தில் ஆயிடுறீங்க. சோஷியல் ஜஸ்டிஸ், சமநீதி, சமூக நீதி சரியாக பண்ணணும், பண்ணியாச்சு. அதன் பிறகு ஒரு ப்ரொமோஷன் நம்ம எங்கே போய் முடியும்? அப்போ மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி நாம் இன்றைக்கி போடுறோம், இன்றைக்கி இந்த ஜாதி வந்துட்டிங்களா, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதி, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதி, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதினா எல்லா ஜாதியும் கொத்தப்படுத்துறீங்க. இல்லை மாநிலத்தினுடைய டிஜிபி இன்றைக்கி நீங்கள் இந்த ஜாதி, நாளைக்கு இது எங்கே போய் முடியுங்கண்ணா? உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகளில் ஊர்ஜிதம் செய்யப்பட்டது என்ட்ரி லெவலில் ரிசர்வேஷன் இஸ் ஃபாலோட். அதுக்கப்புறம் டைம் பவுண்ட் ப்ரொமோஷன், யாருக்குமே டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இந்தியன் சிவில் சர்வீஸில், கவர்மெண்ட் சிவில் சர்வீஸில் எல்லாரும் அந்தந்த டைமுக்கு அந்தந்த பொறுப்புக்கு போகிறாங்க, அவங்கவுங்க வல்லுநர்களாக வர்றாங்க. எல்லோரும் டிஜிபி சீஃப் செக்ரட்டரி ஆகிறதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோருக்கும் இருக்குது. எனக்கு உச்சநீதிமன்றம் ஒரு படி முன்னாடி போய் இல்லை அதுலேயும் கிரீமி லேயர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது மத்திய அரசு ஒப்புக்கலை. கிரீமி லேயர் எது கொண்டு வரணும்? அம்பேத்கர் ஐயா சொல்லலை, நாங்கள் கேபினெட்டாக அதை நிராகரிக்கிறோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாட்டினுடைய அடிப்படை எப்படி இருக்குது, அதை எப்படி நீங்கள் மாற்ற முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிறது அவரும் உணர்ந்துக்கணும். இந்த லேட்டரல் என்ட்ரிங்கிறது எல்லாருக்கும் இட்ஸ் அ ஃபேர் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. 45 வயசு போகிறோம், 50 வயசுக்கு மிகாமல் இருக்கணும், 5 ஆண்டுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாடல், நீங்கள் சொன்ன மாடல். அப்படி இருக்கும்பொழுது வீரப்பமொழி ரிப்போர்ட்டில் ஏன் நீங்கள் அதை சொல்லலை? அப்போ நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் கான்ஸ்டியூஷனை மாற்றலை? ப்ரொமோஷனுக்கும் நாங்கள் கோட்டா அப்ளை பண்ணுவோன்னு ஏன் சொல்ல? உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் தெளிவாக இருக்குது. அதனால் இன்றைக்கி பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நாம் சொல்லிக்கொள்வது, இதையே திரும்ப திரும்ப சொல்லி மிஸ்கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டுங்க. அண்ணே, மத்திய அரசை பொறுத்தவரை இன்றைக்கி மாநில அரசு லோக்சபாவில் நம்முடைய மத்திய அரசு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட்டு ப்ராஜெக்டாக நாங்கள் கொண்டு போடுவதாக மாநில அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டாக நாங்கள் கொண்டு போகணும், இது மாநிலத்தினுடைய ப்ராஜெக்ட் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டாக நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இட் ஃபாலோஸ் அ டிஃப்ரெண்ட் ரூட்டுங்கண்ணா. நம்முடைய மெட்ரோவை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, நாங்களும் அதில் தெளிவாக இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பெங்களூர் பார்த்தீங்கன்னா மெட்ரோ 3 மெட்ரோ 4 போயிடுச்சு. இன்றைக்கி வந்து தேர் மெட்ரோ 3 மெட்ரோ 4. காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்ட், ஆனால் லாங் டேர்ம் லோன் இப்போ 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. டெல்லியில் இருக்க எல்லா இடத்துலையும் இருக்கிறனால மாநில அரசு சில விஷயத்தில் இந்த கிரெடிட் யார் வாங்குறாங்கன்னு பார்க்கக்கூடாதுங்கண்ணா. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அந்த மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வரட்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது கேல்குலேஷனே அது வேறு ஆங்கிளில் போகும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் கணக்கெடுத்து அவங்க மத்திய அரசு அணுகுவாங்கன்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் மெட்ரோ தேவை. அது மாநில அரசு காசில் வருதா, மத்திய அரசு காசில் வருதா, அது ரெண்டாவது. மத்திய அரசு ஃபண்டட் ப்ராஜெக்ட் நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் உங்களோட கிளம்பி வர்றோம், எல்லோரும் போவோம். இல்லை கிரெடிட்டில் யாரும் வாங்க வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். நான் ஏற்கனவே மெட்ரோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேங்க. நான் சென்னை மெட்ரோவை பற்றி நான் லாஸ்ட் டைம் ஒரு டீட்டெயிலாக பேசியிருந்தேன். அந்த ஃபண்டிங் பேட்டர்ன் என்ன, மாடல் என்ன, அந்த மெட்ரோ நாம் எப்படி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னுலாம். அதனால் எங்களை பொறுத்தவரை சென்னை வளர வேண்டும். சென்னை கோயம்புத்தூர் முக்கியமான மாநகரத்திற்கு மெட்ரோ வர வேண்டும். கோயம்புத்தூர் கொடுக்கக்கூடிய ப்ரொப்போசலை தயவு செஞ்சு மாநில அரசு எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ராஜெக்டாக கொடுங்க. நாங்களும் உங்களோடு நிற்கின்றோம், அதை பெற்றுக்கொண்டு வந்து கொடுக்கின்றோம். நான் தான் சொன்னேன்லங்கண்ணா, முந்தா நேற்று சாயந்தரம் எப்படி இருந்தோமோ நாளை காலையில் அப்படி தாங்க நான் இருக்க போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தினேன். புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இதே போல் ஒரு ஹானர் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உங்களோடு பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். இதே போல் தமிழின தலைவர்கள் மாற்று சித்தாந்தத்தில் ஒரு தலைவர் நம்முடைய சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நாங்கள் நிற்போம். இது எங்களுடைய பக்குவத்தை தமிழக மக்களுக்கு நாங்கள் உணர்த்துகின்றோம். ஆழத்தகுதியான அடிப்படை பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் இன்றைக்கி இருக்குது. ஆழத்தகுதியான அடிப்படை என்னென்னா, வாய்க்கு வந்து அதை பேசிட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு திட்டிட்டு போகிறது ஆழத்தகுதியான அடிப்படை இல்லை. மக்கள் மெச்சூரிட்டி எதிர்பார்க்குறாங்க.
உங்களுக்கு நாங்கள் அரசியல் அதிகாரத்தை கொடுத்தா நீங்கள் எல்லாத்தையும் அணைச்சி கொண்டு போவீங்களா? எல்லா கருத்துக்கும் மதிப்பளிப்பீங்களா? எல்லா சமுதாயத்தையும் ஒன்றா கொண்டு போவீங்களா? நேற்று அதை உணர்த்தி இருக்கின்றோம். நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம். எங்கள் சித்தாந்தம் சிம்பிளாக சொல்லணுன்னாங்கன்னா, ஜன்னலையெல்லாம் திறந்துட்டு நாங்கள் நின்றுட்டுருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஜன்னல்லேருந்து ஒரு சித்தாந்தம் வருது காற்றாக, இன்னொரு ஜன்னல்லேருந்து ஒரு சித்தாந்தம் காற்றாக வருது. அந்த காற்று எங்களை தள்ளப்போவது கிடையாது. எங்களுடைய காலில் நாங்கள் அப்படியே தான் நிற்போம். அந்த காற்று வருது, காற்று போகுது. அதற்காக நான் ஜன்னலே திறக்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிற மாதிரி ஜன்னலை பூட்டிட்டிங்கன்னா அந்த காற்று வீட்டை தூக்கிட்டு போயிடும். அதனால் ஜன்னலை திறந்துட்டுருக்கோம். மாட்டு சித்தாந்த காற்று உள்ளே வரட்டும், வெளியே போகட்டும். அதற்காக நாங்கள் நிற்கக்கூடிய எங்களுடைய கால் சாயவில்லை, அப்படியே தான் இருக்கோம். பாரத அன்னையினுடைய பாதத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அண்ணே மறுபடியும் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, கோச்சிக்காதீங்கண்ணே. தேங்க்யூ.